பாகம் 256. திலகா இறுதியாக உண்மையை சொல்ல போகிறாள் என்று நினைத்த அவந்திகாவிற்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. வெறுப்பாக சிரித்தவள், இங்க பாருங்க திலகா, நான் ஒன்னும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்ல. நீங்க பண்ண வேலையால நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கேன். இப்போ என்னால குழந்தை பெத்துக்க முடியாம போனதுக்கு காரணமே நீங்க தான். அப்படி இருக்கையில எப்படி நான் உங்களை போக விடுவேன்னு நினைக்கிறீங்க? நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறதாலதான் இப்படி உங்ககிட்ட பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். என் பொறுமைய சோதிக்காம ஒழுங்கா யார் இந்த வேலைய பண்ண சொன்னதுன்னு சொல்லிருங்க. இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். அவந்திகா இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு பின்னால் இருந்து, அம்மா எனக்கு பசிக்குது என்ற குரல் கேட்டது. அவந்திகா திரும்பி பார்த்தாள். 18-20 வயது இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி அங்கு நின்றிருந்தாள். பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் அவள் நடந்து கொள்வது கொஞ்சம் இயல்பிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவள் அணிந்திருந்த ஆடைகளும் வெளுத்து போய் அவள் அளவிற்கு பொருத்தம் இல்லாமல் தொள தொளவென இருந்தது. அவந்திகா அந்த பெண்ணை விசித்திரமாக பார்த்து கொண்டிருக்க திலகாவிடம் வந்த அந்த பெண் திலகாவின் கையை பிடித்து, அம்மா பசிக்குது, வா வந்து எனக்கு சோறு போடு என்று திலகாவை இழுத்தாள். அவளை பார்த்ததும் திலகாவின் கண்ணீர் இன்னும் அதிகமானது. அந்த பெண்ணை இறுக்கமாக கட்டிக்கொண்ட திலகா, மேடம் பிளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க. நான் தப்பு பண்ணுனேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நான் உயிரோட இருக்கணும், என் பொண்ணுக்காக நான் உயிரோட இருக்கணும் என்று சொன்னவள் கையெடுத்து கும்பிட்டு விட்டு, இந்த விதவையையும் அப்பா இல்லாத இந்த அப்பாவி பொண்ணையும் மன்னிச்சு விட்டுருங்க பிளீஸ். இப்ப என்னோட பொண்ணு அவளை பாத்துக்க முடியாத நிலைமையில இருக்கா. பிளீஸ் மேடம், இப்ப நான் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது என்று கெஞ்சினாள். கெஞ்சியதோடு மீண்டும் அவந்திகாவின் காலில் விழுந்தாள். திலகா இப்படி கெஞ்சிக் கொண்டிருக்க அவளது பெண்ணோ எதையோ வெறித்து பார்த்து சத்தமாக சிரித்து கொண்டிருந்தாள். அவந்திகா மனதில் வலியோடு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. எதுவும் சொல்லாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் தூரமாக சென்ற பிறகும் திலகாவின் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்போது அவள் மகளும் சேர்ந்து கொண்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று அழ ஆரம்பித்திருந்தாள். இதை கேட்கும் போதே அவந்திகாவின் நெஞ்சில் பாரம் ஏறியது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவள் தன் போனை எடுத்து அரவிந்திற்கு கால் செய்தாள். அரவிந்த், எங்க இருக்கீங்க? ஏன் நேத்து வீட்டுக்கு வரல? அந்த இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சதா என்று அவந்திகா அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கிக் கொண்டிருக்க அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதிலாய், விசாரிச்சுட்டு இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்று பதில் சொன்னான் அரவிந்த். அரவிந்த், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் என்று சொன்ன அவந்திகா ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு, அரவிந்த், எனக்கு நேத்ராவோட பேங்க் டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் எல்லாம் வேணும் என்று சொல்லவும் அரவிந்த் ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்காமல், ஓகே நான் அரேஞ்ச் பண்றேன் என்று பதில் சொன்னான். போனை வைக்கும் முன் அவந்திகா மீண்டும் திரும்பி திலகாவையும் அவளது மகளையும் பார்த்தாள். இருவருமே எலும்பும் தோளும் ஒட்டிப்போய் மெலிந்த தேகத்தோடு பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தார்கள். அதிலும் திலகா இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள். அந்த பெண் தான் அணிந்திருந்த பாவாடையின் நுனியை வாயில் கடித்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா போனை கட் செய்யாமல் இருக்க, வேற ஏதாவது விஷயம் இருக்கா என்று அரவிந்த் கேட்கவும், இல்ல அரவிந்த், ஒன்னும் இல்ல என்று சொன்னவள் நேராக நடக்க ஆரம்பித்தாள். ரோட்டை கிராஸ் செய்து அந்த பக்கம் சென்ற போது அம்மாவும் பொண்ணும் இப்போது அவர்களது பணியார கடை முன் வந்திருந்தார்கள். திலகா தனது கண்களை துடைத்து கொண்டு பணியாரம் சுட ஆரம்பித்திருந்தார். திடீரென்று அந்த பெண் அருகில் இருந்த சட்னி வாளியை எடுத்து மொத்த சட்னியையும் திலகா மேல் ஊற்றிவிட்டாள். ரோட்டிற்கு எதிர்ப்புறமாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு திலகாவை நினைத்து பாவமாக இருந்தது. அவந்திகாவின் அருகில் அங்கே பஸ்ஸிற்காக காத்திருந்த சிலர், பாவம், நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா,
பாவி பசங்க காசு குடுக்கலன்னு பொண்ணை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுனாங்களோ தெரியல. இப்படி ஆயிட்டா. நல்லா வாழ்ந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை என்று ஆளாளுக்கு உச்சு கொட்டினார்கள். இப்போது திலகாவையும் அவள் மகளையும் பார்ப்பதற்கு 8 வருடத்திற்கு முன்னால் நிர்கதியாக நின்ற தன்னையும் அகிலனையும் பார்ப்பது போல் இருந்தது. செல்வ செழிப்போடு வாழ்ந்த இவர்களது குடும்பம் ஒரே ஒரு பொய்க்கேசால் அனைத்தையும் இழந்தது. அவந்திகாவின் அம்மாவும் அப்பாவும் நெருப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட பிறகு வீடும் வீட்டிலிருந்த பொருட்களும் மொத்தமாக நாசமாகியது. அந்த வயதில் அவந்திகாவால் தன் அப்பா அம்மாவை இழந்த அதிர்ச்சியையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தோடு அகிலன் வேறு காலுடைந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இந்த கலவரத்தில் பிசினஸ் பற்றியெல்லாம் அவந்திகாவிற்கு எதுவுமே தெரியவில்லை. சில நாட்களிலேயே அனைத்து பிசினஸும் லாஸ் ஆகிவிட்டது என்றார்கள். அனைத்து சொத்துக்களையும் ஜப்தி செய்து விட்டோம் என்றார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு எதுவும் புரியவில்லை. தாய் தந்தையைத்தான் இழந்து விட்டாள். தம்பியையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவளுக்கு தோன்றியது. சுற்றி இருந்த அனைவருமே ஏமாற்றுக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். அவளது அப்பா அம்மாவிடம் வலிய வந்து பேசிவிட்டு செல்லும் ஒருவர் கூட அவந்திகாவிற்கும் அகிலனிற்கும் ஆதரவாக இல்லை. திடீரென்று ஒரு நாள் இவர்கள் யாருமற்ற அனாதைகள் என்று அரசாங்க அதிகாரிகள் இவர்களை ஒரு அனாதை ஆசிரமத்தில் கொண்டு சென்று விட்டார்கள். அதில் அவந்திகா பட்ட துன்பத்தை எல்லாம் நினைத்தால் அவளுக்கு இப்போதும் உடல் சிலிர்த்தது. கண்களிலிருந்து கண்ணீர் துளிர்த்தது. இப்போது திலகாவையும் அவள் மகளையும் பார்த்தவள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு அவர்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். எப்போதும் தன் எதிரிகளை மன்னிக்கும் அளவிற்கு அவந்திகா பெருந்தன்மையானவள் எல்லாம் கிடையாது. ஆனால் திலகா அவள் எதிரி அல்ல. பாவம், காலத்தின் கட்டாயத்தால் ஒரு கருப்பு ஆட்டிற்கு கைக்கூலியாக மாற்றப்பட்டவள். இந்த விஷயத்தில் அவளை தண்டித்து என்ன பயன்? ஆனால் அவந்திகாவிற்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அவந்திகாவின் குடும்பத்திற்கு 2 லட்சம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதுவும் திலகா மட்டும் மாதவியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி உதவி கேட்டிருந்தால் 2 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட மாதவி தந்திருப்பாள். ஆனால் திலகா ஏன் இப்படி யாருக்கோ கைக்கூலியாகி இந்த பணத்தை வாங்க வேண்டும் என்பதுதான் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இதையும் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இன்று அவள் திலகாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தது வெற்றியில் முடிந்தது. ஆனால் எதற்கு பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலோ அது நடக்கவில்லை. ஆக வெற்றியும் தோல்வியுமாக அவந்திகாவின் இன்றைய வேலை முடிந்துவிட நேராக வீட்டிற்கு கிளம்பினாள். அவந்திகா செல்லும் நேரம் கிச்சனில் மாதவியும் மரியாவும் பேசிக் கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு கேட்டது. நேத்ராவுக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்ஸ் நிறைய ரவா லட்டு வச்சிருக்கேன் என்றது மாதவியின் குரல். நேத்ரா அம்மாவுக்கு ரவா லட்டு மட்டும் இல்லம்மா, நீங்க சமைக்கிற எல்லாமே பிடிக்கும் என்று சொல்லி சிரித்தார் மரியா. அது மட்டும் இல்ல, இந்த காரமும் இனிப்பும் கலந்த மட்டன் ஃப்ரை தான் நேத்ராவோட ஃபேவரட் என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி மாதவி பேக் செய்து கொண்டிருந்தாள். பாவம் என் பொண்ணு, எப்படியும் அந்த படம் எடுக்கிற கும்பல்ல அவளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நல்லா சாப்பிடலன்னா பாவம் அவ இழைச்சு போயிருவா என்று மாதவி வருத்தமாக சொல்ல சத்தமாக சிரித்த மரியா, அம்மா இழைச்சு போனா நேத்ரா அம்மா ரொம்ப சந்தோஷம்தான் படுவாங்க. இப்ப இருக்கிற ஹீரோயின்கள் எல்லாம் ஒல்லி ஆகுறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லவும், ஆமா எலும்பும் தோலுமா இருந்தா நல்லாவா இருக்கும்? பொண்ணுங்களோ பசங்களோ நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும், இருக்க வேண்டிய உடம்பு இருக்கணும், அப்பத்தான் அழகே என்று சொன்னார். மரியா, எங்க நான் அவந்திகாவுக்காக வச்சிருந்த ரவா லட்டெல்லாம் காணோம் என்று மாதவி கேட்கவும், அதெல்லாம் எப்பவும் போல எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டேன் மேடம் என்று மரியா சொன்னார். ஓகே மரியா, லேட் பண்ண வேணாம், அவந்திகா வர்ற டைம் ஆயிருச்சு. அவந்திகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், நீ பின்னாடி வழியா கொண்டு போ என்று மாதவி சொன்னதும் அவந்திகாவின் மனது சுக்கு நூறாக நொறுங்கியது. மாதவி தன்னை பற்றி என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து வேதனைப்பட்டாள். உள்ளே செல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தாள்.
ஆனால் சென்றால்தான் என்ன என்று தோன்றவும் அப்போதுதான் வருபவள் போல் உள்ளே சென்றாள். அவந்திக்காவை பார்த்ததும் மாதவியின் முகமும் மரியாவின் முகமும் வெளவெளத்து போனது. ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்த மரியா வேகமாக தனது கையில் இருந்த கேரியரை அவந்திக்காவிற்கு தெரியாமல் பின்புறமாக மறைத்தார். அவந்திக்காவின் பார்வை மாதவியின் மீது படர்ந்தது. செய்யக்கூடாத தப்பை செய்துவிட்டு தாயின் முன் தயங்கி நிற்கும் குழந்தை போல் மாதவி நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் வெளிப்படையாகவே ஒரு குற்ற உணர்வு தெரிந்தது. எப்போதும் மாதவி நேத்ராவின் மீது பாசமாக இருப்பார் என்பது அவந்திக்காவிற்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும் போது ஏன் சாதாரணமாக நேத்ராவிற்கு சாப்பாடு கொடுப்பது கூட அவந்திக்காவிற்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறாள் என்பது அவந்திக்காவிற்கு புரியவில்லை. தாயையும் மகளையும் பிரிக்கும் அளவிற்கு தான் ஒன்றும் அவ்வளவு பெரிய கொடுமைக்காரி இல்லையே என்று அவந்திக்காவிற்கு தோன்றியது. அவள் முகம் சோகமானது. அது அவந்திக்கா என்று மாதவி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே, அத்தை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. அன்னைக்கு நேத்ரா என்ன பத்தி சந்தேகப்பட்டது எனக்கு வருத்தமா இருந்துச்சு தான். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்மள நம்பலையேன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. மத்தபடி எனக்கு நேத்ரா மேல எந்த கோபமும் இல்ல. உங்க பொண்ணு மேல நீங்க பாசம் காட்டுறத கூடவா அத்தை நான் வேணான்னு சொல்லிருவேன் என்று அவந்திக்கா சொல்லவும் மாதவியின் இதயம் கனத்தது. ஐயோ பொம்மி, இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல என்று மாதவி பதறினார். அத்தை, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நான் தான் அவளோட அண்ணி. ஒரு அம்மாவா நேத்ரா மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ, ஒரு அண்ணியா எனக்கும் நேத்ரா மேல அதே அளவு அக்கறை இருக்கு. நேத்ரா வீட்டை விட்டு வெளியே இருக்கான்னு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்களோ அதே அளவு நானும் ஃபீல் பண்றேன் என்று சொன்னவள் மரியாவின் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் பேக்கை வாங்கி, அத்தை, நேத்ராவுக்கு நானே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள். மாதவி ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவந்திக்காவையே உற்று பார்த்தார். அவர் கண்கள் இப்போது கனிவை வெளிப்படுத்தியது. அவந்திக்கா சொல்வதும் நல்ல ஐடியாதான் என்று தோன்றவும் புன்னகைத்துக் கொண்டே, இதுவும் நல்ல ஐடியாதான், நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா பொம்மி என்றார். அவந்திக்காவும் அந்த டிஃபன் பாக்ஸ் பேக்கை எடுத்துக்கொண்டு வாசல் நோக்கி நடந்தாள். அவந்திக்காவிற்கு நேத்ராவின் மீது கோபம் இல்லைதான். ஆனால் இப்போதைக்கு அவளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றவில்லை. ஆனாலும் மாதவியின் தர்ம சங்கடத்தை போக்குவதற்காகவேதான் இந்த சாப்பாட்டை நேத்ராவிற்கு எடுத்து செல்கிறேன் என்றாள். அதே நேரம் இப்போது நேத்ராவை தனியாக சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அவளிடம் இந்த பிரச்சனை குறித்து நேரடியாக கேட்டுவிட வேண்டும் என்று செல்லும் வழியெல்லாம் அவந்திக்கா பலவற்றை நினைத்து கொண்டிருந்தாள். மாதவி அவருக்கென்று இருந்த தனிப்பட்ட காரையும் டிரைவரையும் அனுப்பி இருந்ததால் அவந்திக்காவிற்கு அங்கு செல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவந்திக்கா அந்த படக்குழுவினர் தங்கி இருந்த இடத்திற்கு வந்தபோது மாலை 6 மணி ஆகியிருந்தது. இப்போதுதான் அவளுக்கு அரவிந்திடம் தான் நேத்ராவின் பேங்க் டீடைல்ஸை கேட்டிருந்ததே ஞாபகத்திற்கு வந்தது. அரவிந்த் ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்கிறானா என்று தன் போனை எடுத்து பார்த்தாள். எந்த ஒரு போனோ மெசேஜோ வந்திருக்கவில்லை என்றதும் அவனுக்கு போன் செய்தாள். முதல் முறை முழுவதுமாக கால் சென்று கட்டாகியது. அரவிந்த் ஏதாவது வேலையில் இருப்பான், திரும்ப அழைப்பான் என்று ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் அழைத்தாள். இந்த முறையும் முழுவதுமாக ரிங் அடித்து கட்டாகும் நிலையில் அட்டெண்ட் செய்யப்பட்டது. போனை எடுத்த உடனேயே அவன் டிரைவிங்கில் இருக்கிறான் என்பது அவந்திக்காவிற்கு தெரிந்துவிட்டது. அவன் பேசுவதை விடவும் அதிகமாக வாகன இரைச்சல் சத்தம்தான் கேட்டது. அரவிந்த், நான் கேட்டிருந்தேனே, அந்த பாஸ்புக் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா என்று அவந்திக்கா கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அரவிந்த், பார்த்தேன் என்றான். ஏற்கனவே பார்த்திருந்தானா ஏன் அத சொல்லவே இல்ல? நான் கால் பண்ணி கேட்டாதான் சொல்லணுமா என்று மனதில் நினைத்தவள் வேகமாக, அரவிந்த், அதுல ரீசெண்டா ஏதாவது 2 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கா
என்றாள். இப்போது அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு நிமிடம் அவன் லைனில் தான் இருக்கிறானா என்று சந்தேகப்பட்டு போனை பார்த்தவள் அவன் லைனில் தான் இருக்கிறான் என்று உறுதியானதும், ஹலோ அரவிந்த், நான் பேசுறது கேக்குதா என்றாள். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவன், ஆமா 2 லட்சம் ரூபாய் ஒரே டைம்ல வித்ட்ரா பண்ணிருக்கா என்றான். எப்போதுமே இந்த சமூகத்தில் எய்தவன் சுதந்திரமாக இருக்க அம்புகள் தான் தண்டிக்கப்படுகின்றன. பாகம் 257. நேத்ராவின் அக்கவுண்டில் இருந்து சில நாட்களுக்கு முன்னதாக 2 லட்சம் வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கிறது என்று அரவிந்த் சொன்னதும் அவந்திகாவிற்கு தன்னை சுற்றி பின்னப்பட்ட அனைத்து முடிச்சுகளுக்கும் இப்போதே விடை கிடைப்பது போல தோன்றியது. நேத்ராவை பற்றி பேசும்போதே அரவிந்தின் குரலில் ஒரு தயக்கமும் மகிழ்ச்சியின்மையும் இருப்பதை அவந்திகாவால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவந்திகா ஒரு நிமிடம் அமைதியாக இருக்க, நீ இத பத்தி யோசிக்க வேணாம், நானே இத தெளிவா விசாரிச்சு என்னன்னு சொல்றேன் என்றான் அரவிந்த். ஓகே அரவிந்த் என்று சொன்னவள் அதற்கு மேல் பேச ஆரம்பிப்பதற்குள் இடைமறித்த அரவிந்த், ஓகே நான் போனை கட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவிடமிருந்து பதில் எதையும் எதிர்பாராதவனாய் போனை கட் செய்தான். அரவிந்த் கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்ததால் அவந்திகாவும் வேறு எதுவும் பேசாமல் சரி என்று போனை வைத்து விட்டாள். ஆனால் போனை வைத்ததும் அன்று அரவிந்தோடு காரில் வரும்போது அவந்திகா பார்த்த காட்சிதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அன்று தான் பார்த்தது கற்பனையோ என்று கூட அவந்திகா யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இன்று அவள் பார்த்தது உண்மைதான் என்பது உறுதியாகிவிட்டது. இன்று காலையிலிருந்து எந்த வேலையும் உருப்படியாக நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு திலகாவை பார்த்ததும் பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது என்று தோன்றியது. நேற்று மாதவி மேனகாவை பற்றி சொல்லியதை கேட்டு அவந்திகா அதிகமாக குழம்பி போயிருந்தாள். ஒருவேளை மாதவி சொல்வது போல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மேனகா காரணமாக இருப்பாளோ என்ற கோணத்தில் யோசித்தவளுக்கு அனைத்தும் மேனகாவின் வேலையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தோன்றியது. யாரென்றே தெரியாத மேனகா ஒரு பக்கம், அதிர்ந்து கூட பேசாத எப்போதும் பயந்து போன ஒரு முயல் குட்டி போல் பாவமாக இருக்கும் நேத்ரா ஒரு பக்கம். அவந்திகாவிற்கு இப்போது யாரை குற்றம் சொல்வது என்றே தெரியவில்லை. ஒருவேளை இதை மேனகா செய்திருந்தால் கூட அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிவதாக இருக்கிறது. ஆனால் நேத்ரா செய்திருந்தால் அதில் ஏதோ மிக பெரிய சதித்திட்டம் இருக்க வேண்டும். எப்போதும் எதிர்த்து நிற்கும் எதிரியை கூட நம்பிவிடலாம். ஆனால் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு கூடவே இருக்கும் துரோகிதான் அனைவரையும் விட ஆபத்தானவன். இதையெல்லாம் யோசித்தவளுக்கு மற்றொன்றும் மண்டையை குடைந்தது. இதை செய்தது நேத்ரா என்றால் அனைத்தையும் திட்டம் போட்டு கன கச்சிதமாக செய்தவள் இந்த பணத்தை மட்டும் ஏன் ஒரே அடியாக எடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை நேத்ராவும் அப்பாவிதானோ? என்னை போலவே அவளை சுற்றியும் ஒரு வலை பின்னப்படுகிறதோ என்று அவந்திகா மாறி மாறி யோசித்து மண்டையை பீத்து கொள்ள அதற்குள் அவர்கள் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். மரியா ஏற்கனவே போன் செய்து தான் வரப்போவதாக சொல்லி இருந்ததால் மரியாவை அழைத்து செல்வதற்காக நேத்ராவின் ஜூனியர் அசிஸ்டன்ட் வாசலிலேயே காத்திருந்தார். அந்த பெண்ணிடம் நேத்ரா ஏற்கனவே மரியாவின் போட்டோவை கொடுத்திருந்ததால் இப்போது மரியா அல்லாமல் வேறு யாரோ வந்திருப்பதை பார்த்து அந்த பெண் தயங்கி நின்றாள். மரியா ஆண்டிக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, அதான் என்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டாங்க என்று அவந்திகா சொல்லவும் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் தலையாட்டிவிட்டு அவந்திகாவை அந்த படப்பிடிப்பு செட்டுக்குள் அழைத்து சென்றாள். அந்த படப்பிடிப்பு இடம் மிக பெரியதாக இருந்தது. அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல செட்டுகள் போடப்பட்டிருந்தன. உள்ளே சற்று தூரம் சென்றதுமே அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு போன் வந்தது. போனை எடுத்து பேசியவள், சாரி மேம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதுக்கு மேல நீங்களே போய்க்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு அவர்களுக்கு சற்று தூரத்தில் இருந்த வெயிட்டிங் ரூமை சுட்டி காட்டி, இன்னைக்கு நேத்ரா மேடம்க்கு நைட் ஷூட்டிங் இருக்கு, அதான் மேடம் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க போய் மேடம பாருங்க
என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றார். இயல்பாகவே படப்பிடிப்பு தளத்தில் இது போன்ற ஜூனியர் அசிஸ்டன்ட்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த பெண்ணிடம் சரி என்று சொன்னவள் நேத்ராவிடம் கேட்க மனதில் எண்ணற்ற கேள்விகளோடு அவள் இருக்கும் அறையை நோக்கி சென்றாள். சரியாக அந்த நேரம் அவந்திகாவிற்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு காரின் சத்தம் மிக அருகில் கேட்கவும் அவந்திகா திரும்பி பார்த்தாள். அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. இது அரவிந்தோட கார் தானே? அவனும் நேத்ராவை பார்க்கத்தான் வந்திருப்பானோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் வேகமாக அந்த காரை நோக்கி சென்றாள். இந்த படப்பிடிப்பு தளத்தில் கார் வருவதற்கு என்று ஒரு தனி வழி இருப்பதால் அவந்திகாவை கவனிக்காத அரவிந்த் அந்த வழியாக படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழைந்தான். அவந்திகா அரவிந்தின் காரையே பார்த்து கொண்டு சென்றதால் தன்னை நோக்கி ஒரு கார் தன் எதிரே வந்து கொண்டிருப்பதை அவள் பார்க்கவே இல்லை. சரியாக அவந்திகாவின் அருகில் வந்து அந்த கார் கிரீச் என்ற சத்தத்தோடு நின்றது. ஒரு நொடி கோபமாக அந்த காரை பார்த்தவள், கார் ஓட்டுறானா இல்ல பிளைட் ஓட்டுறானா? அதான் காருக்குன்னு தனி பாதை போட்டு வச்சிருக்காங்கல்ல, இப்படி நடக்கிற இடத்துல சர்ரு புருன்னு வந்துட்டு இருக்கான், திமிரெடுத்தவன் என்று யாரை திட்டுகிறோம் என்று கூட தெரியாமல் தன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்ட அவந்திகா அந்த இடத்தை விட்டு சென்றாள். வேறு ஒரு இடமாக இருந்தால் அவந்திகா இந்த வார்த்தைகளை சத்தமாகவே கேட்டிருப்பாள். ஆனால் இப்போது இதை ஒரு பிரச்சனையாக்கி அனைவரது கவனமும் அவள் பக்கம் திரும்புவதை அவள் விரும்பவில்லை. அத்தோடு அரவிந்த் நேத்ராவிடம் செல்வதற்கு முன்னால் சென்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த பிரச்சனையெல்லாம் செய்து கொண்டிருக்க அவந்திகாவிற்கு நேரமில்லை. அவள் அந்த காரை கடந்து முன்னே செல்லும் போது அந்த காரின் டிரைவர் சீட் கதவு திறக்கப்பட்டது. இப்போது கார் ஓட்டிய அந்த அதிமேதாவி யார் என்று பார்க்க அவந்திகா நிமிர்ந்து பார்த்தாள். தன் எதிரே நின்றிருந்தவனை பார்த்தவள் ஒரு நிமிடம் திகைத்து போனாள். அங்கு நின்றிருந்தது வேறு யாரும் அல்ல, அவந்திகாவின் ஆபத்தாந்தவன் சூர்யாதான். அவந்திகாவின் மைண்ட் வாய்ஸில் சொல்ல வேண்டுமானால் சரியான தொல்லை கொடுப்பதற்காகவே இருக்கும் ஒரு ஜந்து. அவந்திகாவை பார்த்த சூர்யா எப்போதும் போல முகமெல்லாம் புன்னகையோடு அவள் அருகில் வந்தவன், தியா, இது நிஜமாவே நீதானா? பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தெரிஞ்சது, அதான் நான் வேகமா வந்தேன். ஆனா பாரு, நான் இப்படி படத்தோட லொகேஷன் பார்க்க வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல, நம்மள சரியா மீட் பண்ண வச்சிருக்கு என்று அவன் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகாவோ, ஆமா, எல்லாம் என் தலை விதிதான் என்று சொன்னவள் அரவிந்தின் கார் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் சற்று நேரம் தாமதித்து சென்றாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவந்திகாவால் கேட்க முடியாமல் போய்விடும். ஆனால் இந்த சூர்யா அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவந்திகாவின் வழியை மறித்து நிற்கிறான். சுகி, அது எப்படி? நான் போற இடத்துக்கெல்லாம் கரெக்டா வந்துடுற, சரி போ, பாய் என்று சொல்லிவிட்டு அவந்திகா முன்னே நடக்க வேகமாக அவந்திகாவின் கையை பிடித்த சூர்யா, ஆமாதியா, உனக்கு என்னாச்சு? ஏன் நீ ஆபீஸ் கூட வர்றதில்ல? எத்தனை மெசேஜ், எத்தனை கால் பண்ணிருப்பேன், ஏன் எதுக்கும் நீ ரிப்ளை பண்ணல என்று அவன் கேட்கவும், ஓ, நீ அதெல்லாம் வேற பண்றியா என்றாள் அவந்திகா. என்னதியா, நீ எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? அப்ப நான் அனுப்புற மெசேஜ் எல்லாம் நீ பாக்குறதே இல்லையா? சாரி சுகி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் அதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்ல. ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு அவள் வேகமாக முன்னே நடக்க சூர்யா அவளை விடவே இல்லை. அவந்திகாவின் எண்ணமெல்லாம் அரவிந்தும் நேத்ராவும் என்ன பேசிக் கொள்வார்கள் என்பதில்தான் இருந்தது. இந்த நேரத்தில் சூர்யாவோடு நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்கவெல்லாம் அவந்திகாவிற்கு நேரமே இல்லை. முகத்தை சுளித்த அவந்திகா, ஐயோ சுகி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, அவ்வளவுதான்
என்று அவந்திகா அவன் கையை உதறிவிட முயற்சிக்க அவன் பிடி இறுகியதே தவிர அவன் அவந்திகாவை விடும் எண்ணத்திலேயே இல்லை. என்னதான் அன்று சூர்யா ஆபீஸில் வைத்து அனைவர் முன்னிலையிலும் அவந்திகாவை மறைமுகமாக ப்ரப்போஸ் செய்த போது அவள் அதை வேண்டாம் என்று மறுத்திருந்தாலும் அவன் தன் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. அவன் மனதில் அவன் தியாவை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. அவந்திகா அவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட பொறுத்து கொள்வான். ஆனால் இப்படி அவனை யாரோ போல் நடத்துவதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதீத சோகமான குரலில், ஏன் தியா, எப்பவும் நான் பாக்குறப்பெல்லாம் நீ பிஸியாவே இருக்க. என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் நீ இப்படி ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்கியா? என் கூட பேசுறது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா என்று அவன் சோகமான குரலில் கேட்டான். என்னதான் அவன் அவந்திகாவின் பொறுமையை சோதித்திருந்தாலும் கஷ்டப்பட்டு பொறுமையை வரவழைத்து கொண்டு பதில் சொன்னாள் அவந்திகா. பிளீஸ் சுகி, நான் பிஸியா எங்கேயாவது போகையிலெல்லாம் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணட்டு சொல்லு, புரிஞ்சுக்கோ. நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்குக்கு போயிட்டு இருக்கேன் என்று அவந்திகா சொன்னதும் சூர்யாவின் முகம் பிரகாசமானது. ஓ தியா, அப்ப நீ இங்க யாரையோ இன்டர்வியூ எடுக்க வந்திருக்க, அப்படித்தானே? யாருன்னு மட்டும் சொல்லு. நீ இருக்க இடத்துக்கு வந்து நான் அவங்கள இன்டர்வியூ கொடுக்க சொல்றேன். யாராச்சும் உனக்கு சரியா கோஆபரேட் பண்ணலன்னா சொல்லு, அவங்கள இந்த படத்தை விட்டே தூக்கிடலாம் என்று சூர்யா தற்பெருமையாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகா இந்த அரைக்கிறுக்கனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஓகே தியா, இப்ப நீ பிஸியா இருக்கேனே வச்சுப்போம். ஆனா அடுத்து எப்ப மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ இப்ப போய்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது பேசலாம், ஒன்னா சாப்பிடலான்னு சொல்ற. ஆனா நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் பிஸியா இருக்கேன்னு இதே கதைய சொல்லிட்டு போயிடுற. சோ இப்பவே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிப்போம். இல்லனா இப்ப டின்னர் டைம் தானே, வா இப்பவே டின்னருக்கு போகலாம் என்று சூர்யா வளவளவென பேசிக் கொண்டிருக்க அவன் பேசியது எதுவும் அவந்திகாவின் காதில் கேட்கவே இல்லை. அவள் பதற்றமாக தூரத்தில் இருந்த வெயிட்டிங் ரூமை பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது அரவிந்தின் கார் அந்த அறை வாசலில் பார்க் செய்யப்பட்டது. அரவிந்தும் காரில் இருந்து இறங்கி அந்த அறைக்குள் சென்றான். தூரத்திலிருந்து அவன் முகத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை அவந்திகாவால் பார்க்க முடியவில்லை என்றாலும் எப்போதும் போல் அவன் முகத்தில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் தான் இருப்பான் என்று நினைத்து கொண்டாள். அரவிந்த் நேரடியாவே இந்த விஷயத்தை பத்தி நேத்ரா கிட்ட கேட்டுருவானோ? அப்படியே கேட்டாலும் அந்த நேத்ரா என்ன பதில் சொல்லுவா? ஒருவேளை அரவிந்த் கிட்ட அவ என்னெல்லாம் பண்ணான்னு உண்மைய சொல்லுவாளோ என்று நினைத்தவளின் பார்வை நேத்ரா தங்கியிருந்த அந்த அறை வாசலில் தான் இருந்தது. அரவிந்த் அந்த அறையை நீக்கிக் கொண்டு உள்ளே சென்ற பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்று அவந்திகாவிற்கு ஒன்றும் தெரியவில்லை. அவந்திகா இதுவரை கட்டிக்காத்த பொறுமை காணாமல் போனது. வேகமாக தரையில் ஓங்கி மிதித்தாள். அவந்திகாவின் முக மாற்றத்தையோ அவள் கோபத்தையோ கண்டு கொள்ளாத சூர்யா, தியா என்னோட டீலுக்கு ஓகே தானே என்று கேட்கவும், போடா முட்டாள், தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கியே தவிர அறிவுன்றது சுத்தமா இல்ல. இத்தனை டைம் சொல்றேன்ல, புரியல உனக்கு? எனக்கு நிஜமாவே வேலை இருக்கு, நான் இப்பவே போய் ஆகணும். திரும்பவும் என் வழியில வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லிவிட்டு வேகமாக அவன் கையில் இருந்து தன் கையை விலக்கி கொண்டாள். ஆனா தியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சூர்யா சோகமான குரலில் சொல்லியவன் அப்போதுதான் ஏதோ ஞாபகம் வந்தவன் போல, அவந்திகா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்னோட 2வது அண்ணனும் மத்தவங்களும் சென்னைக்கு வராங்க. நீ அவங்களெல்லாம் மீட் பண்ண விரும்புறியா என்றான். வேகமாக முன்னே சென்று கொண்டிருந்த அவந்திகா 2வது அண்ணன் என்று சூர்யா சொன்னதும் ஒரு நொடி அப்படியே நின்றாள். அவள் உடல் உறைந்து போனது. திரும்பி சூர்யாவை பார்த்தவள், சுகி, அப்ப நான் சென்னையில இருக்கேன்னு நீ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா என்றாள் அச்சத்தோடு. வேகமாக இடவலமாக தலையசைத்த சூர்யா, இல்லவே இல்ல, நீதான் சொன்னிய தியா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அப்ப எப்படி நான் சொல்லுவேன்? நான் யார்கிட்டையும் சொல்லல, நீ பயப்படாத. இனிமேலும் இத சீக்கிரட்டாவே வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சூர்யா சொன்ன பிறகுதான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் அவளால் சூர்யாவை முழுமையாக நம்ப முடியவில்லை. அவன் ஒரு ஆல் இந்தியா ரேடியோ,
அவனால் எந்த ஒரு ரகசியத்தையும் ரகசியமாக வைத்திருக்க முடியாது என்று அவந்திகாவிற்கு சின்ன வயதிலிருந்தே தெரியும். ஆனாலும் இப்போது அவந்திகாவிற்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. பிளீஸ் சுகி, இனியும் அவங்க கிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். அவந்திகா ஏன் தன் இருப்பிடத்தை இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறாள் என்று சூர்யாவிற்கு தெரியவில்லை என்றாலும் அவன் தியா அதை ரகசியமாக வைத்திருக்க சொன்னால் அவன் மறுபேச்சே இன்றி ரகசியமாக வைத்திருப்பான். அவ்வளவுதான். இப்போது ஏன் என்று புரியாவிட்டாலும் சரி என்று தலையசைத்தான். பாகம் 258. அவந்திகா இப்போது திரும்பி நேத்ரா இருந்த அந்த வெயிட்டிங் ரூமை பார்த்தாள். இப்போது மீண்டும் அந்த ரூம் வேகமாக திறக்கப்பட்டது. அரவிந்த் வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து தன் காரில் ஏறினான். தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கே அவன் நல்ல மூடில் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அரவிந்த் அவந்திகா இருந்த பக்கமாக கூட திரும்பி பார்க்கவில்லை. வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்தின் கார் அவந்திகாவை கடந்து செல்லும் போது திறந்திருந்த கண்ணாடி வழியாக அவந்திகாவால் அரவிந்தின் இறுகிய முகத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்று உள்ளுணர்வு ஏற்பட சட்டென அரவிந்த் திரும்பி பார்த்தான். அதே நேரம் அவந்திகா சூர்யாவின் காரில் ஏறினாள். ஏய் தியா, என்னாச்சு? ஏன் நான் பேசிட்டே இருக்கையில கார்ல ஏறிட்ட என்று சூர்யா ஒன்றும் புரியாமல் கேட்க, சுகி நீதானே டின்னருக்கு போலான்னு சொன்ன, அதான் கார்ல ஏறினேன் என்று சொன்னதும் சூர்யாவிற்கு அளவில்லாத சந்தோஷம். அதே சந்தோஷத்தோடு காரில் ஏறினான். அவந்திகா அவனை கவனிக்கவே இல்லை. அவள் அரவிந்தின் காரைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது அரவிந்தின் கார் அந்த படப்பிடிப்பு லொகேஷனை விட்டு வெளியே சென்று விட்டது. இங்கு சூர்யா காரை ஸ்டார்ட் செய்ய போக அந்த நேரம் அவந்திகா காரை விட்டு வெளியே இறங்கி வேகமாக முன்னே நடக்க ஆரம்பித்தாள். ஹே தியா, என்னாச்சு? ஏன் காரை விட்டு இறங்குன? நம்ம இப்போ டின்னருக்கு போலையா என்று அவன் பதற்றமாக கேட்க, ஏற்கனவே அவன் காரை தாண்டி 2 அடிகள் முன்னே சென்றிருந்தவள் அவனை திரும்பி கூட பார்க்காமல், டின்னருக்கு தானே, நீயே போய்க்கோ, அறிவில்லாத முட்டாள் என்று கத்திவிட்டு நேத்ரா இருந்த ரூமை நோக்கி சென்றாள். இந்த சூர்யா மட்டும் இத்தனை நேரம் அவளை பிடித்து வைத்திருக்காவிட்டால் இந்நேரம் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று அவந்திகாவால் கேட்டிருக்க முடியும். எல்லாவற்றிற்கும் இந்த சூர்யாதான் காரணம் என்று அவந்திகாவிற்கு அவன் மீது கோபமாக வந்தது. அவள் நேத்ராவின் அறைக்கு சென்ற போது கதவு முழுமையாக சாத்தப்படாமல் லேசாக சாற்றி வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. அதுவும் இப்போது அவந்திகா நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து திறந்திருந்த கதவு வழியாக நேத்ராவை தெளிவாக பார்க்க முடிந்தது. நேத்ராவின் கோபமான வில்லத்தனமான முகத்தை தேடி போன அவந்திகாவிற்கு பெருத்த ஏமாற்றமே. நேத்ரா கண்களில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கண்கள் இரத்த சிவப்பில் சிவந்திருந்தது. அவள் கைகளை இறுக மூடியபடி எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்ப்பதற்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடைந்து அழுது விடுவாள் போல் தோன்றியது. ஒரு நிமிடம் அவந்திகாவிற்கே அவளை பார்க்க பாவமாக இருந்தது. சிறிது நேரத்தில் தனது மொத்த சக்தியும் வடிந்தது போல் அப்படியே தனக்கு பின்னே இருந்த சோஃபாவில் சரிந்த நேத்ரா தன் கைகளில் முகம் புதைத்து அப்படியே குலுங்கி அழ ஆரம்பித்தாள். நேத்ரா இப்படி உடைந்து அழும் அளவிற்கு இந்த அறையில் அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஒருவேளை உண்மையிலேயே நேத்ராவின் மீது குற்றமில்லாமல் அரவிந்த் அதை பற்றி விசாரித்ததால் இப்படி அழுகிறாளோ என்று எண்ணிய அவந்திகாவிற்கு தன் மீதே கோபம் வந்தது. அன்று நேத்ரா அவந்திகாவை சந்தேகப்பட்டது தவறென்றால் இன்று அவள் நேத்ராவை சந்தேகப்பட்டதும் தவறுதான் என்று தோன்றியது. தன் மனதிற்குள்ளேயே சாரி நேத்ரா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அன்னைக்கு நான் பார்த்தது உண்மையா கூட இருக்கலாம். இந்த பணத்தை நேத்ரா திலகாவுக்கு உதவி பண்ண கூட கொடுத்திருக்கலாம்.
வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுனா அரவிந்தும் மாதவியும் ஏதாவது சொல்வாங்கன்னு நினைச்சு அத மறைச்சிருக்கலாம் என்று நினைத்தவளுக்கு இப்போது நேத்ராவின் மீது குற்றமே இல்லை என்று தோன்றியது. குற்ற உணர்வில் தனது உதடுகளை அழுந்த கடித்த அவந்திகாவிற்கு இப்போது நேத்ராவின் முன் போகும் தைரியம் இல்லை. அந்த நேரம் அவந்திகாவின் அருகே வந்த நேத்ராவின் ஜூனியர் அசிஸ்டன்ட், மேடம், நீங்க இன்னும் உள்ள போகாம இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொன்னதும் அவந்திகா அந்த ஜூனியர் அசிஸ்டன்டின் கையில் அந்த உணவு பையை கொடுத்து விட்டு, நீங்களே இதை கொண்டு போய் நேத்ரா மேடம் கிட்ட கொடுத்துருங்க என்று சொன்னவள் அந்த ஜூனியர் அசிஸ்டன்டின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவந்திகா வீட்டிற்கு வந்து நேராக அரவிந்தை தான் தேடி போனாள். ஆனால் அரவிந்த் அப்போது வரை வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த மாதவி அவந்திகாவை பார்த்ததும் சந்தோஷமாக கையசைத்து, கரெக்டான டைமுக்கு தான் பொம்மி வந்திருக்கா, வா சாப்பிடலாம் என்று அழைத்தார். அவந்திகா டைனிங் ஹாலிற்கு சென்ற போது, பொம்மி, நீ அரவிந்தையா தேடுற? அவன் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். இதை கேட்ட அவந்திகாவின் புருவங்கள் குழப்பத்தில் முடிச்சிட்டது. அவள் பார்த்தபோதே அரவிந்த் நேத்ராவின் படப்பிடிப்பு தளத்திலிருந்து கிளம்பி விட்டான். இதற்கு மேல் அவனுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நினைத்து குழம்பியவள் மாதவியை பார்த்து, ஓ, அவ்வளோ லேட் ஆகுமா? ஓகே அத்தை என்று சொன்னாள். டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை எல்லாம் சுட்டி காட்டிய மாதவி, அவனுக்கு இன்னைக்கு லக் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இன்னைக்கு நிறைய சமைச்சிருக்கேன், நீ வா அவந்திகா, நல்லா சாப்பிடு என்றார். சொல்லிக்கொண்டே மாதவி அவந்திகாவின் தட்டில் உணவை பரிமாற, தேங்க்யூ அத்தை என்றாள். பொம்மி, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். என் குழந்தைங்க நான் சமைச்சதை ரசிச்சு சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று சொன்ன போது நேத்ரா இல்லாமல் மாதவி இப்போதெல்லாம் சரியாக சாப்பிடுவதில்லை என்று மரியா சொன்னது அவள் நினைவிற்கு வந்தது. தன் மாமியாரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தாள். வாவ் அத்தை, இன்னைக்கு உண்மையிலேயே சாப்பாடு வேற லெவல், ஒவ்வொன்னும் அவ்வளோ டேஸ்ட். நீங்க என்ன அத்தை இவ்ளோ கம்மியா சாப்பிடுறீங்க? அப்புறம் நானே எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிருவேன் என்று சொன்னவள் மாதவியின் தட்டில் இன்னும் கொஞ்சம் உணவை வைத்தாள். மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்க்கும்போது நமது பசி அதிகரிக்கும். அதுவும் எதிரே இருப்பவர் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டால் நமது வயிறு பசிக்குது பசிக்குது என்று கத்த ஆரம்பித்து விடும். இப்போது அவந்திகாவும் அந்த ட்ரிக்கை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தாள். அதுவும் நல்ல பயனைத்தான் கொடுத்தது. ஏற்கனவே தனக்கு வைத்த உணவை சாப்பிட்டு முடித்திருந்த மாதவி மரியாவிடம் இன்னும் கொஞ்சம் உணவை வைக்க சொல்லி மாதவியை பார்த்து குறும்பாக புன்னகைத்த மரியா, மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரோ இனிமே நைட் டைம்ல பாதி சாப்பாடு தான் சாப்பிட போறேன், இல்லனா ஜீரணமாகாதுன்னு சொன்னாங்க என்று மரியா சொன்னதும் மாதவியின் முகம் சோகமாக மாறியது. இதை பார்த்த அவந்திகா, அத்தை, அத பத்தி எல்லாம் நீங்க worry பண்ணாதீங்க. நம்ம சாப்பிட்டதும் ஒரு குட்டி வாக் போலாம், இல்லனா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சு கூட விளையாடலாம். சோ ஈஸியா டைஜஸ்ட் ஆகிரும் என்று சொல்லி கண்ணடித்து சொன்னதும் மாதவி சிரிக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவும் சிரித்து கொண்டே, உண்மையாதான் அத்தை, அரவிந்த் வீட்ல இல்லனா எனக்கு போர் அடிக்கும் என்றாள். இப்போது மாதவி கெத்தாக மரியாவை பார்த்து, மரியா, கேட்டேல என் மருமக சொன்னத, இப்ப வை எனக்கு சாப்பாட்ட என்று சொல்லவும் மரியா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். மாதவியும் அவந்திகாவும் சாப்பிட்டு முடித்த பிறகு டைனிங் டேபிளை பார்த்த மரியாவிற்கு அதிர்ச்சிதான். ஆனாலும் அவந்திகா மேடம், இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து சாருக்கு கூட எதுவும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டிருக்கீங்க. உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுற அப்பதான் மேடம் இவ்ளோ சாப்பிட்டிருக்காங்க. டெய்லி நேத்ரா மேடம் கூட சாப்பிடையில 2 பேரும் ஒரு டைம் வைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறதே பெருசு. என்னைக்கும் 2வது முறை சாப்பாடு வைக்க சொல்லி கேட்கவே மாட்டாங்க என்று சொல்லி சிரித்தார். மாதவியும் சிரித்து கொண்டே, ஆமா ஆமா, நேத்ரா எலி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சு குறிச்சு சாப்பிடுவா. அவ கூட இருந்தா நமக்கும் கொஞ்சம் சாப்பிட்டதும் பசி தீந்துரும் என்றார். இதை கேட்ட அவந்திகா சின்ன குழந்தை போல் முகத்தை வைத்து கொண்டு, அப்போ 2 பேரும் சேர்ந்து நான் அதிகமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்களா? அத்தை, நான் என்ன அதிகபட்சமா 10 தோசை சாப்பிடுவேன்.
அதனாலெல்லாம் நம்ம குடும்பம் ஒன்னும் கடன்ல மூழ்கிறாது என்று சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லவும் மரியாவும் மாதவியும் சத்தமாக சிரித்தார்கள். இவர்களது சிரிப்பு சத்தத்தில் அந்த வீடே சந்தோஷத்தில் நிரம்பியது. தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் நேத்ராவை பற்றி பேசியதால், பொம்மி கேட்கவே மறந்துட்டேன், நம்ம நேத்ரா எப்படி இருக்கா என்று விசாரித்தார். அவந்திகா சிரித்துக் கொண்டே கதை இழக்க ஆரம்பித்தாள். அத்தை, நேத்ரா அங்க சந்தோஷமா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் கூடயும் செட் ஆயிட்டாங்களாம். அதுவும் அவளோட நடிப்பு திறமைய பார்த்து அப்பப்போ டைரக்டரும் பாராட்டுறாராம். சோ நேத்ரா அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காத்த என்றாள். அவந்திகாவின் மனதில் அந்த திலகாவின் பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை அந்த பணத்தை நேத்ராவே திலகாவிடம் கொடுத்திருந்தாலும் அதை மாதவியிடம் தான் சொல்வது சரிவராது. அரவிந்த் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். அவந்திகா சொன்னதை கேட்டதும் மகிழ்ச்சியாக சிரித்த மாதவி, ரொம்ப சந்தோஷம் பொம்மி என்று சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். இந்த பொண்ணு நேத்ரா இருக்காளே, எப்பவுமே ரொம்ப பயந்த சுபாவம். அத நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அங்க ஏதாவது தப்பா நடந்தா கூட அந்த பொண்ணு வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுப்பா என்று மாதவி வருத்தமாக சொல்லவும் மரியாவும் வருத்தப்பட்டு, ஆமா, 8 வருஷத்துக்கு முன்ன மொத அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அவ்வளோ பயந்து போய் நடுங்கிட்டு இருந்தா. எங்களுக்கு பார்க்க பாவமா போயிருச்சு என்றார். மரியா ஆண்டி, அப்போ 8 வருஷத்துக்கு முன்னவும் நீங்க இங்கதான் இருந்தீங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். அன்று பேசிக் கொண்டிருக்கும் போது ராஜேந்திரனுக்கும் மாதவிக்கும் டிவோர்ஸ் ஆன பிறகு மாதவி அரவிந்தை மட்டும் அழைத்து கொண்டு தனியாக வந்துவிட்டதாக சொன்னாள். அப்படியென்றால் மரியாவை ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து அழைத்து வந்திருக்க முடியாது என்று வேறு வேறு கோணத்தில் யோசித்த அவந்திகா ஏதோ கேட்க வர அவள் கண்களை பார்த்தே அவள் சந்தேகத்தை புரிந்து கொண்ட மாதவி, அவந்திகா, 8 வருஷமா மட்டும் இல்ல, நான் பிறந்ததுல இருந்து மரியா ஏன் கூட தான் இருக்காங்க. மரியா என்னோட அப்பா அம்மாவோட குடும்பத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி போனதும் ஏன் கூட வந்துட்டாங்க. அதனால நான் ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டுட்டு வந்ததும் மரியாவும் என் கூட அழைச்சிட்டு வந்துட்டேன் என்று சுருக்கமாக ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை சொல்லி முடித்தார். இப்போது அவந்திகாவிற்கு மரியா மீது இன்னும் மதிப்பு கூடியது. மாதவி ஒரு பெருமூச்சோடு பேசத் தொடங்கினார். மரியா அவங்க வாழ்நாள் முழுக்க எனக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. என் கூட சேர்ந்து சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அதுலயும் நான் ராஜேந்திரன் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தப்போ என் கையில பெருசா எதுவும் இல்ல. அப்பெல்லாம் வெறும் 3000 வச்சு ஒரு மாசத்தை ஓட்டியிருக்கோம். அதெல்லாம் ஒரு கொடுமையான காலம் என்று சொன்ன மாதவி தனது கடந்த காலத்திலேயே மூழ்கி போனார். மரியாவும் அப்போது அவர்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பேச்சு மீண்டும் நேத்ராவின் பக்கம் திரும்பியது. அன்னைக்கு மொத நாங்க நேத்ராவை பார்த்தது இன்னும் எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்போ அவ சின்ன பொண்ணுதான், ஆனா அவ்வளோ மெச்சூரா நடந்துகிட்டா. இப்படி மரியாதையா ஒரு பொண்ணு இருக்க முடியுமான்னு நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். இத்தனை வருஷத்துல எதுவும் மாறவே இல்ல. இன்னமும் நாங்க பார்த்த அதே குட்டி நேத்ராவத்தான் இருக்கா. நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே நேத்ரா பத்தி நல்லா தெரியும். யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நேத்ரா அவங்களுக்காக தன்னால முடிஞ்சவரை ஹெல்ப் பண்ணுவா. இத்தனை வருஷத்துல ஒரு நாளும் ஆடம்பரமா செலவு செஞ்சதில்ல. தன்னோட தேவைகளை சுருக்கிக்கிட்டு மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவா என்று மாதவியும் மரியாவும் மாறி மாறி நேத்ராவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவந்திகாவின் தோளில் ஆதரவாக கை போட்ட மாதவி, அவந்திகா, அன்னைக்கு நேத்ரா உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான். ஆனா அத நினைச்சு நீ அவ மேல விரோதத்தை வளர்த்துக்க கூடாது. அவ பாவம், யாரும் இல்லாத அனாத. நம்மள விட்டா அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நம்ம தான் அவளோட குடும்பம் என்று சோகமாக சொல்லவும் அவந்திகாவிற்கு இதயம் வலித்தது. மீண்டும் மீண்டும் மாதவி இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவந்திகா ஒன்றும் அவ்வளவு மோசமானவள் எல்லாம் இல்லை. உண்மையில் நேத்ராவின் மீது எந்த தப்பும் இல்லை என்றால் இவர்களை விட நேத்ராவின் மீது அவந்திகா பாசமாக இருப்பாள். அத்தை, நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் என்னைக்கும் நேத்ராவை வெறுத்திட மாட்டேன்.
என்று அவந்திகா சொன்னதும் தான் மாதவிக்கு நிம்மதியாக இருந்தது. இரவு 10 மணி வரை ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாதவி தூக்கம் வருகிறது என்று சொல்லி தனது அறைக்கு சென்றுவிட மரியாவும் தனது அறைக்கு சென்று விட்டார். இப்போது அவந்திகா மட்டும் தனியாக அரவிந்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். பாகம் 259. மரியாவும் மாதவியும் உறங்க சென்றுவிட அவந்திகா மட்டும் ஹாலில் தனியாக அரவிந்திற்காக காத்திருந்தாள். வெகு நேரமாகியும் அரவிந்த் வராததால் டயர்ட் ஆனவள் பெட்ரூமிற்கு சென்றாள். தூங்கலாம் என்று அவந்திகா கண்மூடிய நேரம் அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. சட்டென எழுந்து உட்கார்ந்தவள் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல், ஏன் அரவிந்த், என்னாச்சு? இவ்ளோ நேரம் வீட்டுக்கு வராம எங்க போனீங்க? அந்த பிரச்சனை என்னாச்சு என்று அவந்திகா கேள்விகளாக அடுக்கிக் கொண்டே போக அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. லைட் போடாமல் ரூம் இருட்டாக இருந்ததால் அவந்திகாவால் அரவிந்தின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தட்டு தடுமாறி தனது அருகில் இருந்த நைட் லாம்பை ஆன் செய்தாள். அந்த மெல்லிய மஞ்சள் வெளிச்சம் அரவிந்தின் முகத்தில் பட்டதும் அவன் முகத்தில் இருந்த இறுக்கமும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவந்திகாவிற்கு அரவிந்தின் இந்த முகத்தை பார்ப்பதற்கு ஏனோ அவன் வெளியே சொல்ல முடியாத மிகப்பெரிய சோகத்தில் இருப்பவன் போல் தெரிந்தான். யாருமற்ற தனிமையில் சோகங்கள் நிறைந்த தனிமையான வழிப்போக்கன் போலவும் கண்ணுக்கு தெரியாத சுமைகளால் அவன் தோள்களில் பாரமாக அழுத்திக் கொண்டிருப்பது போலவும் தெரிந்தது. ஒரு நொடி தயங்கியவள், அரவிந்த் என்று சாந்தமாக அழைத்தாள். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்கள் அவந்திகாவைத்தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. ஏதோ இதுவரை வேறு உலகத்தில் இருந்தவன் இப்போதுதான் தன் முன்னிருக்கும் அவந்திகாவை பார்ப்பது போல் கண்கள் விரித்து அவளை பார்த்தவன் அவந்திகா அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் வேகமாக 2 அடி முன்னே வந்து அவந்திகாவை இழுத்து சட்டென அணைத்தான். திருவிழாவில் தவறவிட்ட குழந்தையை ஒரு நீண்ட தேடலுக்கு பிறகு அந்த தாய் கண்டுபிடித்ததும் ஓடிச் சென்று இறுக அணைத்து அந்த குழந்தையை இறுக்கமாக பிடித்துக் கொள்வாளே, அதே போல்தான் அரவிந்த் இப்போது செய்து கொண்டிருந்தான். எங்கேயோ அவந்திகாவை தவறவிட்டு நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் பார்ப்பவன் போல் அவளை அவ்வளவு இறுக்கமாக அணைத்திருந்தான். இவ்வளவு நேரம் வெளியே இருந்து விட்டு வந்திருந்ததால் அவன் ஆடையில் இருந்த குளுமை அவந்திகாவின் மீது பட்டு அவளையும் நடுங்கச் செய்தது. ஆனால் அரவிந்தின் தனிமை உணர்வை உணர்ந்த அவந்திகா எதுவும் பேசாமல் ஆறுதலாக அவன் முதுகை தட்டி கொடுத்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், தியா, உனக்கு ஒன்னும் இல்லல்ல, நீ நல்லாத்தானே இருக்க என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா ஒரு நிமிடம் சுவாசிக்க மறந்து போனாள். தியா, தியா, இந்த குரல், இந்த வார்த்தை அவள் மனதின் அடி ஆழத்தில் சென்று என்னமோ செய்தது. அன்று சூர்யா அவந்திகாவை தியா என்று அழைத்ததிலிருந்து அரவிந்த் அவளை அவ்வப்போது தியா என்று அழைப்பான் தான். ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத ஒரு உணர்வு இப்போது அவளுக்கு ஏற்படுகிறது. அரவிந்த் கூப்பிட்ட விதம் அவள் இதயத்திற்கு மிகவும் பழக்கப்பட்டதாக இருந்தது. அவளால் சரியாக கூட யோசிக்க முடியவில்லை. ஆனால் அவந்திகாவை இதை பற்றி யோசிக்க விடாமல் அரவிந்தின் பிடி இறுகிக் கொண்டே போனது. ஏதோ விட்டால் அவந்திகா அவனை விட்டு போய்விடுவாள் என்பது போல அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தான். அவந்திகா இதுவரை அரவிந்த் இப்படி நடந்து கொண்டு பார்த்ததே இல்லை. அதனால் அவனது இப்போதைய நடவடிக்கை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அதற்கு எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்பது கூட அவந்திகாவிற்கு தெரியவில்லை. சிறிது நேரம் அப்படியே அவளை அணைத்திருந்தவன் ஒரு வழியாக அவளை விடுவித்து தனது ஷர்ட்டை கழற்றி சோஃபாவில் வைத்தவன் மெத்தையில் அவந்திகாவின் அருகில் அமர்ந்து கொண்டு, நான் இன்னைக்கு நேத்ராவை பார்க்க போனேன் என்று மெதுவாக பேசத் தொடங்கினான். நேத்ரா என்ற பெயரை கேட்டதும் நிமிர்ந்து அமர்ந்த அவந்திகா, என்னாச்சு அரவிந்த், அவகிட்ட அந்த 2 லட்சம் பத்தி கேட்டீங்களா என்றாள். அத பத்தி கேட்கத்தான் போனேன். அவ ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் வர்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ், ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கியிருக்கா என்று அரவிந்த் சொல்லவும் அவந்திகாவிற்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது.
என்னதான் அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது சந்தேகம் இருந்தாலும் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்றுதான் வேண்டிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை நேத்ராதான் தனக்கு எதிராக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்பது கூட அவந்திகாவிற்கு தெரியவில்லை. நேத்ரா மீது மாதவியும் அரவிந்தும் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். நேத்ரா தப்பே செய்திருந்தாலும் அது அவளை விட அரவிந்தையும் மாதவியையும் தான் கஷ்டப்படுத்தும் என்று நினைத்து அவந்திகா ரொம்பவே பயந்திருந்தாள். நல்ல வேளை அவந்திகாவிற்கு அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை அமையவில்லை. இப்போதுதான் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நேத்ராவின் முகத்தில் இருந்த வருத்தத்திற்கான காரணம் அவந்திகாவிற்கு புரிந்தது. தன்னை யாராவது தவறாக சந்தேகப்பட்டு விட்டால், அதுவும் நாம் உயிரினும் மேலாக நினைப்பவர் சந்தேகப்பட்டு விட்டால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? அன்று முதலில் நேத்ரா அவந்திகாவின் மீது சந்தேகப்பட்ட போது அவந்திகாவும் எப்படித்தான் உடைந்து போனாள். இப்போது நேத்ராவை தன்னோடு ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு நேத்ரா தன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாள் என்று தோன்றியது. அரவிந்த், நேத்ரா அன்னைக்கு என் மேல சந்தேகப்பட்டது தப்புனா இப்ப நம்ம கூட தான் அவ மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம். இதுவும் தப்பு தானே? பாவம் நேத்ரா, இனிமேலும் அவ அந்த ஷூட்டிங் பிளேஸ்ல இருக்கணுமா? நாளைக்கே அவளை வீட்டுக்கு வர சொல்லிடலாமே என்று அவந்திகா மென்மையான குரலில் சொல்லவும், இது நேத்ரா எடுத்த முடிவு. நான் இன்னைக்கே அவளை வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா அவதான் ஷூட்டிங் டீமோடவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்று அரவிந்த் சொல்லவும் அவந்திகாவால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. சரி என்று தலையசைத்தாள். இந்த குற்றத்தை செய்தது நேத்ரா இல்லை என்று தெரிந்ததே அவந்திகாவிற்கு திருப்தியாக இருந்தது. திடீரென்று ஞாபகம் வந்தவள் போல், அரவிந்த், அந்த கருத்தட மாத்திர என்றாள். அரவிந்தின் பார்வை தாழ்ந்தது. தலை குனிந்து கொண்டவன், சாரி அவந்திகா, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அந்த மாத்திரையை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணேன். அந்த ஃபார்முலால ஏதோ தப்பு இருக்கான். அது நாட்டு மருந்துங்கிறதால ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுமா என்று அரவிந்த் சோகமான குரலில் சொன்னான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நம்ப கூடாது. நல்ல வேளை அரவிந்த், நாம ஆரம்பத்திலேயே இத பார்த்து சரி பண்ணிட்டோம். இல்லனா இன்னும் அதிக சிக்கல் ஆகியிருக்கும் என்று சொன்னவள், ஆமா அரவிந்த், அந்த திலகா மேட்டர் என்னாச்சு என்றாள். அது, நான் திலகாவை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணிருந்தேன். ரீசெண்டா திலகா மேனகாவை மீட் பண்ணான்னு சொன்னாங்க. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்ன இருக்கு என்று சொன்னவனின் முகம் வருத்தமாகவும் அதே நேரம் கொஞ்சம் பதற்றமாகவும் மாறியது. அர்ஜுனை நினைத்துத்தான் அவன் வருத்தப்படுகிறான் என்று நினைத்து கொண்ட அவந்திகா பாசமாக அவன் தோள்களை பிடித்து, அரவிந்த், நீங்க எதை நினைச்சும் ஒரே பண்ணாதீங்க. இப்போதைக்கு அர்ஜுனுக்கு புரியலனாலும் சீக்கிரமே அவனுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா உங்களையும் அம்மாவையும் தேடி அவன் இங்க வரத்தான் போறான். ரத்த பந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அவ்வளோ சாதாரணமா பிரிச்சிட முடியாது என்று சொல்லியவள் ஏதோ ஞாபகத்தில் மூழ்கிவிட அரவிந்தின் முகத்தில் இருந்த உணர்ச்சிகளை கவனிக்க தவறிவிட்டாள். அரவிந்தின் முகம் அப்போது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் போல் தோன்றியது. சில நொடிகள் அவந்திகா எதுவும் பேசாமல் இருக்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அப்படியே சாய்ந்து அவந்திகாவின் இதழ்களை சிறை செய்தான். சிறிது நேரம் அந்த முத்தத்திலேயே மூழ்கி இருந்த அவந்திகா அப்படியே தூங்கி போனாள். காலையில் இருந்து அலைந்து திரிந்தது மாலையிலும் நேத்ராவை பார்க்க போனது என்று அவந்திகா மிகுந்த களைப்பாக இருந்தாள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அப்படியே மெய் மறந்து தூங்கியவள் திடீரென்று விழித்து பார்த்தாள். இன்னும் இருட்டாகத்தான் இருந்தது. அவள் அருகில் இப்போது அரவிந்த் இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தவள் அப்படியே தடவி தடவி தன் மொபைலை கண்டுபிடித்தாள். மணியை பார்த்தாள். மணி இரவு 3 இருந்தது. ஒருவேளை அரவிந்த் வாஷ்ரூமிற்கு சென்றிருப்பானோ என்று நினைத்தவள் சிறிது நேரம் அவனுக்காக காத்திருந்தாள். அவன் வரவில்லை என்பதால் வாஷ்ரூமிற்கு எழுந்து சென்று பார்த்தாள்.
ஆனால் அவன் வாஷ்ரூமில் இல்லை. ஒருவேளை தண்ணீர் குடிக்க சென்றிருப்பான் என்றாலும் இவ்வளவு நேரத்திற்கு திரும்பி வந்திருப்பான். அரவிந்த் படுத்திருந்த இடமும் சில்லிட்டு போயிருந்தது. அப்படி என்றால் கண்டிப்பாக அவன் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே எழுந்திருந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் பெட்ரூமை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். வெளியே காரிடோரில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அதே போல் ஹாலிலும் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அரவிந்த் அங்குதான் இருப்பான் என்று நினைத்தவள் தட்டு தடுமாறி அரை தூக்கத்தில் கீழே சென்றாள். அவந்திகா 2-3 நாட்களாகத்தான் இந்த மாதவியின் வீட்டில் தங்கி இருக்கிறாள். அதனால் அவளுக்கு இங்கு அனைத்துமே புதிதுதான். என்னதான் அவந்திகாவும் அரவிந்தும் இருக்கும் அந்த வீடும் மாதவியின் இந்த வீடும் ஒரே மாதிரி கட்டப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கும் பர்னிச்சர், லைட்டிங்ஸ் எல்லாமே புதிது என்பதால் இந்த லைட் எல்லாம் எப்போதும் இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்குமா, இல்லை இப்போதுதான் எரிகிறதா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. இருட்டாக இருந்ததாலும் அவந்திகா இன்னும் தூக்கத்தில் இருந்ததாலும் அவள் அங்கிருந்த குப்பை தொட்டியை இடித்து கீழே தள்ளிவிட்டாள். என்னதான் அது சிறியதாக இருந்தாலும் அந்த இரவில் அது பெரும் சத்தத்தை எழுப்பியது. அவந்திகாவே அந்த சத்தத்தை கேட்டு பயந்துதான் போனாள். ஒரு நிமிடம் திகைத்து நின்றவள் பின் குனிந்து அந்த குப்பை தொட்டியை எடுத்தாள். அதற்குள்ளாக அரவம் கேட்டு மரியா அவரது அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தார். அங்கு அவந்திகாவை பார்க்கவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகி, மேடம் நீங்க என்று கேட்டார். நான் அரவிந்த தேடி வந்தேன் என்று சொன்னவள் பால்கனியின் பக்கம் பார்க்க இன்னும் அங்கு லைட் எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் குப்பை தொட்டி விழுந்த சத்தம் எழுப்பிய போதும் அங்கு துளியும் அசைவு தெரியவில்லை. இதே அரவிந்தாக இருந்தால் இந்நேரம் யார் என்று வந்து பார்த்திருப்பான் என்று நினைத்தவள் சுற்றியும் முற்றியும் பார்த்து கொண்டிருக்க, மேடம் அப்போ அரவிந்த் சார் ரூம்ல இல்லையா என்று மரியா கேட்டார். இல்ல ஆண்டி, அதான் பார்க்க வந்தேன் என்றாள். ஓ, ஆனா சார் வெளியே போன மாதிரி தெரியல மேடம். வெளியே போயிருந்தா கார் கிளம்புற சவுண்டு கேட்டிருக்கோம். ரூம்லயும் இல்ல, வெளியவும் போகலனா சார் 3வது மாடியில் இருக்கிற அந்த ரூம்ல தான் இருப்பாரு என்று மேலே அண்ணாந்து பார்த்து சொன்னார். 3வது மாடியா என்று அவந்திகா நிமிர்ந்து பார்த்த போதே மரியா சுட்டிக்காட்டிய அந்த திசையில் ரூமில் லைட் எரிவது தெரிந்தது. அரவிந்தின் வீட்டிலும் இதுபோல் 3 மாடிகள் இருக்கும் தான். ஆனால் கிரவுண்ட் புளோரில் வேலையாட்கள் தங்கியிருப்பார்கள். முதல் மாடியில் அரவிந்தும் அவந்திகாவும் தங்கியிருப்பார்கள். அதனால் அதற்கு மேல் இருக்கும் மாடியில் எப்போதும் யாரும் இருக்க மாட்டார்கள். அதை ஸ்டோர் ரூமாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கு இந்த அறையை அவந்திகா இதுவரை சென்று பார்த்ததில்லை. அங்கு அப்படி என்ன இருக்கிறது? அரவிந்த் இந்த நடுராத்திரி அங்கு சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தவள், ஓகே மரியா ஆண்டி, நான் போய் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு மேலே நடக்க போக, மேடம் ஒரு நிமிஷம் என்று பதற்றமாக அழைத்த மரியா அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் தயங்கி நின்றாள். ஒருவித குழப்பத்தோடு அவளை பார்த்த அவந்திகா, மரியா ஆண்டி எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க என்றாள். அது மேடம், நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காதீங்க என்று சொல்லி 3வது மாடியில் அரவிந்த் இருக்கும் ரூமை பார்த்தவள், இதுவரை அரவிந்த் சார் யாரையும் அந்த ரூமுக்கு வரவிட்டதில்ல. ஒருவேளை தான் அவந்திகாவை கண்ட்ரோல் செய்கிறேன் என்று அவள் தவறாக நினைத்து விட்டாள் என்றால் என்ன செய்வது என்று நினைத்து வருந்திய மரியா, அது மேடம், இதுவரை அந்த ரூமுக்கு நேத்ரா அம்மா கூட போனதில்ல என்று சொன்னவள் அவந்திகாவை நேத்ராவோடு ஒப்பிட்டு விட்டதை நினைத்து நாக்கை கடித்து கொண்டாள். அவந்திகாவின் முகம் வேறு மாறியது போல் அவருக்கு தெரியவும் கொஞ்சம் பதறி போனவள், இதுவரை அவரோட அம்மா மாதவி மேடத்தை கூட அந்த ரூம் பக்கம் விட்டதில்ல, அதான் சொன்னேன் என்றாள். இதை கேட்டதும் அவந்திகா அந்த ரூம் பக்கம் ஆர்வமாக பார்த்தாள். இதுவரை தன் அம்மாவை கூட அங்கு வரவிடாமல் அரவிந்த் அப்படி என்னதான் ரகசியம் வைத்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவந்திகாவிற்கு ஆசையாக இருந்தது. தன் முன் பதற்றமாக நின்று கொண்டிருக்கும் மரியாவை பார்த்தாள். அவந்திகா அந்த ரூமிற்கு சென்று அதனால் அரவிந்திற்கு கோபம் வந்து அதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சம் அவள் கண்களில் தெரிந்தது.
இப்போது அவந்திகா அங்கு போயேதான் ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தால் மரியாவால் அவளை தடுக்க முடியாது. ஆனால் அவந்திகா மரியாவை அந்த தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்காமல் பாசமாக புன்னகைத்துக் கொண்டே, ஓகே மரியா ஆண்டி, அப்ப நானும் அந்த ரூமுக்கு போகல, நான் போய் பெட்ரூம்லயே அரவிந்துக்காக வெயிட் பண்றேன் என்று சொன்னவள் மேலே தன் பெட்ரூம் நோக்கி சென்றாள். மரியாவிற்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவரும் தனது அறைக்கு சென்றார். மீண்டும் தன் அறைக்கு வந்து பெட்டில் படுத்த அவந்திகாவிற்கு ஏனோ தூக்கம் வரவில்லை. மரியா சொன்ன அரவிந்தின் அந்த சீக்ரெட் ரூமை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தாள். சட்டென அவளுக்கு ஞாபகம் வந்தது, அரவிந்தின் பழைய காதலிதான். ஒருவேளை அந்த ரூமில் அந்த பழைய காதலி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்குமோ என்று நினைத்தவளுக்கு இத்தனை நாட்கள் ஆகியும் அரவிந்திற்கு அவளிடமிருந்து மறைப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது என்று நினைக்கும் போதே அவள் இதயம் கனத்தது. அதே நேரம் அவள் வாழ்க்கையின் ரகசியங்கள் அவள் கண்முன் தோன்ற அரவிந்திற்கும் அது போன்ற ரகசியம் இருப்பதில் தவறில்லை என்று நினைத்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்தது. அப்படியே தூங்கி போனாள். பாகம் 260. நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுநாள் காலை அரவிந்த் அவந்திகாவை அவள் ஆபீஸிற்கு அழைத்து சென்றான். அரவிந்த், ஜஸ்ட் 5 minutes, நான் போய் சைன் பண்ணின உடனே வந்துடுறேன் என்று சொன்னவள் வேகமாக ஆபீஸிற்குள் சென்று சைன் போட்டதும் தீக்ஷியிடம் கூட சொல்லாமல் வெளியே சென்றாள். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக அவந்திகா இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள். ஆபீஸிற்கு வருவது, சைன் போடுவது, எங்காவது சென்று விடுவது. ஆனால் தினமும் தீக்ஷியிடம் சொல்லிவிட்டு செல்பவள் இன்று அவளிடம் கூட சொல்லாமல் செல்ல இதை எதிர்பார்க்காத தீக்ஷி, அவந்திகா மேடம் எங்க போறீங்க என்று சத்தமாக கத்தியே விட்டாள். டீம் 1 ஆபீஸில் இருந்தவர்களும் நிமிர்ந்து பார்த்த பிறகுதான் தான் கத்தி பேசிவிட்டோம் என்பதே தீக்ஷிக்கு உரைத்தது. நியூஸ் கலெக்ஷனுக்கு தீக்ஷி என்று அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாக சொன்ன அவந்திகா தீக்ஷிக்கு மட்டும் கேட்கும் குரலில், இன்னும் 1 வாரத்துல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வரப்போகுது, எங்க டீமுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும் தீக்ஷி, அரவிந்த் கீழே கார்ல வெயிட் பண்றாரு, அதான் அவசரத்துல உன்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன், சாரி என்று சொல்லவும், நோ ப்ராப்ளம் மேடம், தீக்ஷி இருக்க கவலை ஏன், நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள். அவந்திகா அவள் கன்னத்தை கிள்ளி செல்லமாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வேகமாக கீழே இறங்கி சென்றாள். அனு சென்ற பிறகு டீம் 1ற்கும் டீம் 2ற்கும் பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை. ரேகாவும் இந்த 10 நாட்களாக அவந்திகாவின் விஷயத்தில் எதிலும் தலையிடுவது இல்லை. ஏற்கனவே அவந்திகாவிற்கு கிறிஷின் ஆதரவு இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இப்போ அன்று சூர்யா வந்துவிட்டு சென்றதிலிருந்து அவந்திகாவிடம் சத்தமாக பேசக்கூட அங்கு யாருக்கும் தைரியமில்லை. சந்தோஷ் கூட பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டான். சாதாரணமான பெண் என்றால் அவன் சீண்டி பார்ப்பான். அவந்திகாவின் நிலை தெரிந்த பிறகு அவளிடம் வாலாட்ட அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை. அத்தோடு என்னதான் அவந்திகா ஆபீஸிற்கு தினமும் வருவது இல்லை என்றாலும் அவர்களது டீமில் தினமும் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். அப்படி இருக்க அவந்திகாவை கேட்பதற்கு அவனுக்கு என்ன இருக்கிறது? ஆபீஸில் இருந்த மற்றவர்களுக்குத்தான் அவந்திகாவின் மீது பொறாமையாக இருந்தது. அவளுக்கு இப்போது ஏதோ நல்ல நேரம் நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருந்தாள். பாவம், அவர்கள் யாருக்கும் அவந்திகாவின் சொந்த வாழ்க்கை பற்றி தெரியாது. அவந்திகா கீழே இறங்கி வந்தவள் நேராக அரவிந்தின் காருக்கு வந்தாள். இருவரும் அவர்கள் டீம் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கும் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் அங்கு செல்லும் போது காலை 11 மணி ஆகியிருந்தது. ஆனால் அப்போதும் இவர்கள் டீமில் அனைவரும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். இவர்கள் டீமில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இரவு முழுவதும் விழித்திருந்து பிராக்டிஸ் செய்யும் பழக்கம் உடையவர்கள். அதனால் எப்போதும் பகல் 11-12 மணிக்குத்தான் எழுந்திருப்பார்கள். இன்றும் அப்படித்தான். அவந்திகாவும் அரவிந்தும் அங்கு சென்று 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் ஒரு வழியாக அனைவரும் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு காலை உணவை முடித்து கொண்டு வந்தார்கள். அரவிந்தை பார்த்ததும் ஆகாஷிற்கு குஷியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு இன்றுதான் அரவிந்தை பார்க்கிறான். அவந்திகாவை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாதவன் நேராக அரவிந்திடம் சென்று,
அரவிந்த் சார், இந்த டைம் நடக்க போற மேட்ச்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணிரலாம். அதுக்கு நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் என்று ஆர்வமாக பேசினான். முதலாவதாக ஒரு தகுதி போட்டி நடைபெறும். அந்த தகுதி போட்டியில் இருந்து 12 டீமை மட்டும்தான் அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்ந்தெடுப்பார்கள். என்னதான் இந்த தகுதி போட்டி எளிதாக இருக்குமானாலும் எப்போதும் ஒரு அணியின் வெற்றி என்பது அவர்களது ஒற்றுமையிலும் ஒருவருக்குள் ஒருவர் கொண்டிருக்கும் புரிதலிலும் உள்ளது. ஆனால் அரவிந்தின் அணியை பொறுத்தவரை அவர்கள் இப்போதுதான் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்னும் சிலருக்கு இந்த அணியிலேயே இருக்கலாமா, இல்லை வேறு அணிக்கு சென்று விடலாமா என்ற எண்ணம் கூட இருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் கண்டிப்பாக ஏதாவது புது யுக்தியை வைத்துத்தான் வெற்றி பெற வேண்டும். அதிலும் ஆகாஷ் தான் இப்போதைக்கு இந்த டீமின் கேப்டன் என்பதால் அவனை அனுசரித்து நடந்து கொண்டால்தான் இவர்களுக்கு வெற்றி என்னும் நிலை இருக்கிறது. அவந்திகா ஏற்கனவே இதை யோசித்திருந்தால்தான். ஆனால் இப்போது அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஆகாஷ் நேரடியாக அரவிந்திடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு, அடே, நான் தாண்டா இந்த டீமோட கேப்டன், என்ன விட்டுட்டு உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் வேண்டி இருக்கு என்றுதான் தோன்றியது. அவந்திகா எதுவும் பேசாமல் கூர்மையான பார்வையோடு அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, ஆர்வமாக தான் கண்டுபிடித்த புது யுக்தியை சொல்லிக் கொண்டிருந்த ஆகாஷை புருவம் உயர்த்தி பார்த்த அரவிந்த், இவங்க தான் உங்க கோச் என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தியவன், இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீ எந்த புது டெக்னிக் யூஸ் பண்றதுனாலும் அத இவங்க கிட்டதான் டிஸ்கஸ் பண்ணணும் என்றான் கண்டிப்பான குரலில். இதை கேட்ட ஆகாஷின் முகம் அருவருப்பானது. உதட்டை சுளித்தவன், அவங்களுக்கு இத பத்தியெல்லாம் தெரியாது என்றான் அலட்சியமாக. ஆகாஷ், அது எப்படி? என்கிட்ட எதுவுமே பேசாம எனக்கு தெரியாதுன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஃபர்ஸ்ட் பேசினா தானே எனக்கு தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியும் என்று அவந்திகாவிடமிருந்து பதில் வந்தது. திடீரென்று அவந்திகா இப்படி பேசுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொன்னாலும் அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பாள் என்றுதான் ஆகாஷ் நினைத்திருந்தான். அவள் சட்டனை இப்படி சொன்னதும் ஏதோ அது அவனை அசிங்கப்படுத்தியது போல் உணர்ந்தவன் கோபத்தில் உருமினான். ஆனால் எதுவும் பேசவில்லை. அதற்குள்ளாக பலமாக ஒரு சத்தம் கேட்கவும் அனைவரும் அரவிந்தை திரும்பி பார்த்தார்கள். அரவிந்த் தான் குடித்துக் கொண்டிருந்த காஃபி கப்பைத்தான் டேபிளில் வைத்தான். ஆனால் அது எழுப்பிய சத்தத்திலிருந்து அவனின் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஆகாஷ், ஓகே, டிஸ்கஸ் தானே பண்ணணும், நான் டிஸ்கஸ் பண்றேன் என்று சொன்னவன் வேண்டா வெறுப்பாக தன் போனை அவந்திகாவிடம் காட்டி, இந்த காம்படிஷனுக்கு நான் இந்த சாம்பியனை தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் என்றான். இந்த கேமில் பல வகையான சாம்பியன்கள் உண்டு. வாழ்வீச்சு சாம்பியன், துப்பாக்கி வீரன், டேங்குகள், சப்போர்ட்டர்கள் என ஒவ்வொரு சாம்பியனுக்கும் ஒரு தனித்திறன் உண்டு. சில சாம்பியன்கள் தனது எதிராளியை தாக்குவதில் மிகவும் மோசமாக, பார்ப்பதற்கு எதற்கும் பயனற்றதாக இருக்கும். ஆனால் அவற்றை மற்றொரு சாம்பியனோடு இணைத்து பயன்படுத்தும் போது அவை இரண்டும் சேர்ந்து அபாரமான வெற்றியை கொடுக்கும். ஆகாஷ் சொன்ன சாம்பியன் பெரும்பாலும் யாராலும் பயன்படுத்தப்படாத சாம்பியன். இ ஸ்போர்ட்ஸ் விளையாட தெரிந்த யாரும் அந்த சாம்பியனை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அதனால் ஆகாஷ் சொன்னதை கேட்டதும் டீமில் இருந்த மற்றவர்கள் அனைவருமே இதற்கு வாய்ப்பே இல்லை, இது சரி வராது என்று பேச ஆரம்பித்தார்கள். இந்த சாம்பியன் எதிரிய பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணாது, எங்கேயாவது மாட்டிக்கிட்டா இத வச்சு நம்மளால ஈஸியா தப்பிக்க கூட முடியாது என்று ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்க, ஆகாஷ் தொண்டையை கனைத்து கொண்டு ஏதோ பேச வருவதற்குள் அவந்திகாவின் கண்கள் பிரகாசமானது. அவள் வேகமாக தனது அருகில் இருந்த டேபிளை தட்டியவள், செம்ம ஆகாஷ், சூப்பரான ஐடியா என்று சொல்லிவிட்டு, இது யாராலையும் பெருசா யூஸ் பண்ணப்படாத சாம்பியன், சோ இத நம்ம யூஸ் பண்றது நல்ல ஐடியா. அத்தோட நம்ம இது கூட சேர்ந்து ஃபைட் பண்ண இன்னொரு காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நாளைக்கே நம்ம இதை என்னன்னு பார்க்கலாம் என்று சொன்ன அவந்திகா ஆகாஷை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவனது டீமில் உள்ளவர்களுக்கே அவன் சொன்னதில் உள்ள யுக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக அவந்திகாவிற்கும் புரியாது என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அவள் அதை வெகு இயல்பாக புரிந்து கொண்டாள். ஓகே, நீங்க எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் இந்த சாம்பியனை எப்படி பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன்.
என்று சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே சென்றவள் 2 அடி சென்றதும் மீண்டும் திரும்பி வந்து, ஆகாஷ், இந்த சாம்பியனை பத்தி பார்பி ஜூலி கிட்ட நீ எப்பவாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கியா என்றாள். இதை கேட்டதும் ஆகாஷுக்கு தலைக்கால் புரியாமல் கோபம் வந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன நீங்க நம்பலனா இனிமேலும் நாம ஒன்னா சேர்ந்து விளையாட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு டீமுக்கு முக்கியமே நம்பிக்கை தான். ஆனா இங்க கோச்சே டீம் லீடரை நம்பல. அப்புறம் எப்படி நம்ம ஒன்னா டிராவல் பண்ண முடியும் என்றான் ஆத்திரமாக. அவனது இந்த ஓவர் ரியாக்ஷனை பார்த்த அவந்திகா இடபலமாக தலையசைத்து, ஆகாஷ், நீங்க இவ்ளோ பேச வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களை நம்பாம இருந்திருந்தா இப்படி உங்ககிட்டயே வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்ல, ஆனா எனக்கு பார்பி ஜூலி மேலதான் நம்பிக்கை இல்ல. ஆண்கள் எப்போதும் தங்களையே அறியாமல் பேசிக்கொண்டிருக்கும் போது சில ரகசியங்களை சொல்லிவிடுவார்கள். அதுவும் பார்பி ஜூலி இது போன்ற விஷயங்களை ஆகாஷிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவனோடு நட்பாக பழகி கொண்டிருக்கிறாள். அவளை எப்படி அவந்திகாவால் நம்ப முடியும்? அவந்திகா பார்பி ஜூலியை பற்றி பேசியதும் ஆகாஷிற்கு இன்னும் அதிகமாகத்தான் கோபம் வந்தது. அவந்திகா, போதும், இதோட நிறுத்திக்கோங்க. பிடிச்சோ பிடிக்காமலோ நீங்க இந்த டீமோட கோச். சோ என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் தியாவை பத்தி பேச நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு தியாவோட கேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அவங்கள முழுமையா நம்புறேன். திறமை இல்லாதவங்க தான் அடுத்தவங்களோட ட்ரிக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தியாவுக்கு அந்த அவசியம் எப்பவும் இருக்காது. நாங்க 2-3 டைம் லஞ்ச் ஒன்னா சாப்பிட்டிருக்கோம். அப்பெல்லாம் வெறுமனே கேமிங்க பத்தி தான் பேசுவோம், அவ்வளவுதான். அவங்க கிட்ட நான் ஒரு நாளும் நம்மளோட யுக்தி பத்தியெல்லாம் சொன்னதில்ல. அவங்களும் நம்ம டீமை பத்தி, நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் பத்தியோ ஒரு வார்த்தை கேட்டதில்ல. அதுலயும் இந்த ஒரு வாரமா நான் பிராக்டிஸ் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருந்ததால எனக்கு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப கூட டைம் இல்ல. இப்ப சொன்னேனே, இந்த சாம்பியன் பத்தின ஐடியா எனக்கு நேத்து நைட்டு தான் தோணவே செஞ்சுச்சு. போதுமா? இப்போ உங்களுக்கு திருப்தியா? இல்ல இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்று படபடவென பொரிந்து தள்ளிய ஆகாஷ், நான் திரும்பவும் சொல்றேன், எப்போ நான் இந்த டீம்ல சேர ஒத்துக்கிட்டேனோ அப்ப இருந்து இந்த டீமை தான் என்னோட குடும்பமா நான் பாக்குறேன். என்னோட குடும்பத்துக்கு நான் எப்பவும் துரோகம் செய்ய மாட்டேன். அதே நேரம் தியா தான் என்னோட ரோல் மாடல், கடவுள், எல்லாமே. உங்க டீம்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கூட என்னால பேசாமையும் இருக்க முடியாது என்று சொல்லியவன் அவந்திகாவின் பதிலுக்காக காத்திருக்காமல் கிடுகிடுவென மாடி ஏறி சென்றான். என்னதான் ஆகாஷ் இத்தனை ஆக்ரோஷமாக பேசிவிட்டு சென்றாலும் அவன் முகபாவம் பார்ப்பதற்கு ஏதோ கோபமான பூனை போல்தான் இருந்தது. இதை பார்த்த அவந்திகாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆகாஷ் தியாவை பற்றி பேசியது இன்னும் அவந்திகாவின் காதில் விழுந்து கொண்டிருந்தது. 8 வருடத்திற்கு பிறகும் தனக்கு எப்படி ஒரு தீவிர ரசிகன் இருப்பான் என்று அவந்திகா எதிர்பார்க்கவே இல்லை. அதே நேரம் பார்பி ஜூலிதான் தியா என்று அவன் நினைத்து கொண்டிருப்பது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க தூக்கி போட்ட பந்து பவுன்ஸ் ஆகி கீழே வருவது போல ஆகாஷ் வேகமாக கீழே வந்தவன் தனது போனை எடுத்து அவந்திகாவிற்கு முன்னால் இருந்த டேபிளில் போட்டான். ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்த அவந்திகா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும், நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னது சரிதான் எனக்கு தோணுச்சு. இன்னும் 2 நாள்ல காம்படிஷன் இருக்கு. நம்ம எல்லாரும் போனை ஆஃப் பண்ணி இங்க வச்சிடலாம். சோ நம்ம யாரும் இந்த 2 நாளும் வெளி ஆளுங்களோட கான்டாக்ட்ல இல்லன்னு நமக்குள்ளவே ஒரு நம்பிக்கை வரும். அத்தோட நம்ம ஐடியாவும் எந்த விதத்திலையும் யாருக்கும் லீக் ஆகாது. என்னதான் அவந்திகாவிற்கு ஆகாஷ் மீது நம்பிக்கை இருந்தாலும் எதிர்பாராமல் ஏதாவது நடந்துவிடும் என்று அவள் பயந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் ஆகாஷ் செய்த இந்த செயல் அவந்திகாவை வெகுவாக கவர்ந்தது. ரொம்ப நல்லது. நம்ம அனுமானத்துல முடிவெடுக்கிறத விட முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மத்தவங்களும் நம்ம வெற்றிக்காக 2 நாள் இத பொறுத்துக்கணும் என்றாள். மற்றவர்களும் ஆகாஷ் செய்தது போலவே தங்களது போனை ஆஃப் செய்து அந்த டேபிளில் வைத்தார்கள். அதன் பிறகு அனைவரும் பயிற்சிக்கு சென்றுவிட அவந்திகாவின் கவனம் முழுவதும் அந்த கேமில் பயன்படுத்த வேண்டிய சாம்பியனை பற்றியாகத்தான் இருந்தது.
அரவிந்தும் அவந்திகாவை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனை கண்டு கொள்ளாத அவந்திகா வீட்டிற்கு வந்ததும் நேராக பெட்ரூமிற்குள் கூட செல்லாமல் ஸ்டடி ரூமிற்கு சென்றவள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து பலவிதமான சாம்பியன்களை ஆகாஷ் சொன்ன அந்த சாம்பியனோடு இணைத்து பார்த்தாள். அவளது 2 மணி நேர உழைப்பு வீண் போகவில்லை. அவளுக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு யுக்தி கிடைத்தது.